முதலியார்பேட்டில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கவிதா தண்டபாணி ஜெயிப்பாங்க. கவிதா தண்டபாணி அக்கா தான் ஜெயிப்பாங்க. கவிதா தண்டபாணி தான் ஜெயிக்குவாங்க. கண்டிப்பா அவங்க மட்டும் தான் வருவாங்க. மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் பிறக்காத்துக்கு முன்னாடி நான் அதை கட்சிக்கிறாங்க. இப்போ 5 ஆண்டு காலம் நாம இருக்கிறோம், இவ்வளோ நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு. இன்னும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை ஜெயிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல கீழே இருந்து போறாங்க. அவங்களுக்கு அந்த விடியல் பயணம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். அவங்க கிட்ட மட்டும் நீங்க போயிட்டு ஒரு பேட்டி எடுத்து பாருங்க. தலைவர் அவர்களை கடவுளா பாக்குறாங்க. திமுகவில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதிமுக நாங்களும் கொடுக்குறோன்றாங்க, புதுசா வந்து தாவேக்கா நாங்களும் வந்து கொடுக்குறோம். அதெல்லாம் காப்பிங்க, காப்பி தான் நடிச்சிருக்காங்க. அவங்க முன்ன வந்து கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எங்க அப்பாவோ அம்மாவோ இருந்திருந்தா ஒருவேளை நான் இன்னும் கூட தைரியமா கூட இருந்திருப்பேன். ஒவ்வொருத்தருடைய முகத்துலயும் எங்க அப்பா இருக்கிற மாதிரி, எங்க அம்மா இருக்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சொந்த பந்தங்க தானே தூக்கி பிடிக்கணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருந்து சம்பாதிச்சு கொடுத்தா என்னவோ அதை நம்ம தலைவர் அவர் கொடுக்குறாருன்னும் போது அதை நீங்க எப்படிப்பா என் குடும்பத்துல ஒருவர் அவருன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அவங்க. ஒரு அடிப்படை வசதிகளே இந்த தொகுதியில இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்தது. ஆனா இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நம்மளுடைய முதல்வருடைய ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ திட்டங்கள் அதுக்கு கொடுக்கறதுக்கே எங்களுக்கு ஃபண்டு சரியா இருந்தது. அதையும் சரி பண்றதுக்கும், ஸ்கூல்ல சரி பண்றதுக்கும், நம்மள அடிப்படை வசதிகள் கிராமங்கள்ல புறங்கள்ல சரி பண்றதுக்குமே சரியா இருந்தது. தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியா போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம ஜோலார்பேட்டை தொகுதிக்கு வந்திருக்கோம். இங்க திமுகவினுடைய வேட்பாளராக கவிதா தண்டபாணி போட்டியிடுறாங்க. இந்த தொகுதிக்கு திமுக இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, இனிமேல் என்ன பண்ண இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கவிதா தண்டபாணி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். அரசியல்ல பெண்களை பார்க்கறது வந்து ரொம்ப அரிதான விஷயமாக இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு திமுகவினுடைய வேட்பாளராக ஜோலார்பேட்டை தொகுதியில போட்டிடுறீங்க. முதல்ல வந்து உங்களை பத்தி ஒரு பர்சனாலிட்டியா நீங்க யாரு, அரசியல் பெண்கள் இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை நீங்க எப்படி எதிர்கொண்டு வந்தீங்க, நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட வகையில உங்களுடைய மன உறுதி இதெல்லாம் எப்படிப்பட்டது, அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். அரசியல்ல பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து வர்றது இப்போ ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல எனக்கு தெரிஞ்சு. நிறைய பெண்கள் இருக்கும், அதுல ஷைன் பண்றவங்க எவ்வளவு பேர் நிலைச்சு நிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய சேலஞ்ச் இருக்கு. அது ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் இருக்கு. யாருமே வந்து மன உறுதியோட நின்றா நிச்சயமா இருக்கலாம். வெற்றி தோல்வி புறக்கணிப்புகள் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வரும்போது அதை வரணும் நிக்கணும்ன்ற ஒரு மன உறுதி இருந்தால் தான் நிற்க முடியும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நம்ம ஒரு ஏதோ பெருசாக நம்ம பணம் சம்பாதிக்கணும் இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்காக நம்ம நின்றோம்னா நிற்க முடியாது. ஒரு கொள்கையோட ஒரு ஒரு நம்ம வந்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் அரசியலில் முதல்ல விருப்பத்தோட வரலனாக்கா நம்ம திமுகவுடைய பாரம்பரியம் தான் இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டேன். வரும்போது நான் விருப்பப்பட்டு வரல, எங்கள் வீட்டுக்காரோடைய என்னுடைய கணவருடைய விருப்பத்துக்காக தான் நான் உள்ளே வந்தேன். அவருக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அவருக்கு வந்து ஏதாவது ஒன்று அரசியலை சாதிக்கணுன்றது. ஆனால் அவர் வந்து ஆசிரியர், அதனால அவரால் அரசியலுக்கு வர முடியாது. என்ன கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தேன். ஆனாலும் என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களால நான் அதை அரசியலை மாற்றிக்கிட்டேன். ஒரு பொது சேவை செய்யணுன்றதுல எனக்கு அப்போ இருந்தே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை நான் இன்னைக்கு கொண்டு வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் அதை ஏன் அரசியல்ல இருந்து பண்ணக்கூடாதுன்ற ஒரு மன தைரியமா நான் கொண்டு வந்துட்டேன். அந்த பயணம் ஈஸியா இருந்துச்சா? கண்டிப்பா இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் சொல்றேனே, ஒரு 23-24 வயசுல நான் வந்துட்டும் போது எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க, எனக்கு மாமியார் மாமனார் இல்லை,
அம்மாவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என் குழந்தைங்கள பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். அதை தாண்டி நான் வெளியே வர்றது, என்ன டைமுக்கு வெளியே வருவேன், என்ன டைமுக்கு வீட்டுக்கு போகன்றதுக்கான டைமிங் எல்லாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்லாம் இது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சேலஞ்சு தான். சாதாரண விஷயம் கிடையாது இது. அதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய அரசியல் பயணத்துல எனக்கு இந்த சம்பவம் வந்து என்னை வந்து வேற ஒரு ஆளா மாத்துச்சு, இதுதான் எனக்கு பயங்கரமான மன உறுதியை கொடுச்சு, ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சம்பவம் இதா இருக்கு. 2016ல் சீட்டு கொடுத்தாங்க. சீட்டை கொடுத்துட்டு மிகப்பெரிய போராட்டம் தான். போராடி தான் நாங்கள் வந்து ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். அன்னைக்கு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அரசியலை விட்டு வெளியே போயிட்டுருப்பாங்க. ஏன்னா என்னுடைய போராட்டம் அன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அன்னைக்கு அத்தனை பேர்கிட்டையும் நாங்கள் போராடணும். ஆனால் அன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் தோல்வி அடைஞ்சு கூட ஒரு 3 நாள் தான் வீட்டில் இருந்தேன். 4வது நாள் வெளியே வந்துட்டேன். ஃபீல்டுக்கே வந்துட்டேன். நான் என்னை அப்படியே ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு என்னோட புத்துணர்ச்சி பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த எங்களுடைய கட்சி நிர்வாகிகளால் தான் நான் வெளியே வந்தேன். யாருமே என்னை வீட்டுக்குள்ளே விடலை. நீ வீட்டில் உட்காந்துராத, என்னை வீட்டில் உட்காந்துராதன்னு அவங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய பேர் தெரியாது. ஆனாலும் யாருமே என்னை வீட்டில் விடலை. நீ வெளியே வரணும், நீ வந்து இங்கே வா, அங்கே வா, அதை வந்து பாரு, இதை வந்து பாரு, நாங்கள் இருக்கோன்ற அவங்களுடைய உற்சாகமும் ஊக்கல். நீ தோக்கலை, தோக்கடிக்க தான் பட்ட, நீ தோக்கலை, நீ தான் ஜெயிச்ச, போராடி தோத்ததெல்லாம் வந்து தோல்வி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊக்கம் எனக்கு ரொம்பவே, அவங்களால தான் நான் வெளியே வந்தேன். எங்கள் ஜோலார்பேட்டினுடைய கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களோட தான் நான் வெளியே வந்தேன். அடுத்த கட்டமும் நான் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க தான் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஏன்னா நான் ஒரு ஒன்றிய செயலாளர் இல்லை, ஒரு பெரிய பதவியில் இல்லை, சாதாரண ஒரு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தான். ஒரு தாய் கழகத்துக்குள்ளே இல்லை, ஒரு சார்பு அணியில் இருந்த எனக்கு தொகுதி முழுக்க ஒரு வரவேற்பையும் அடுத்த கட்டத்துக்கு நான் வரணுன்ற ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் என்னை ஆதரிச்சாங்க. நான் மறுபடியும் வந்து நிற்கணுன்றதுல ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீங்க ஒரு இளம் வயதிலேயே அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க. எப்படி உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்க இந்த பதவிக்கு வர்றதுக்கு, இந்த வேட்பாளராக நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்கு உங்களை எப்படியெல்லாம் தயார்படுத்திக்கிட்டீங்க? கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நம்ம இருந்த ஏடிஎம்கே ஆட்சியில் எனக்கு எங்கே போனாலும் வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருந்தது. மக்களுக்கு தண்ணி இல்லை ஒரு பக்கம், எந்த விதமான வசதிகளும் இல்லைன்ற ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லா இருந்தது. ஒரு பாத்ரூம் வசதி இல்லாமல் இருந்தது. ஸ்கூலில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கட்டடம் பார்த்தீங்கன்னா இருட்டின்னு தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் கூட இருக்காமல் இருக்கு. இவ்வளவுக்கும் ஒரு மந்திரியாக இருந்தக்கூடிய இந்த தொகுதியில் கூட ஒரு சாதாரண ஒரு நலத்திட்டங்கள் கூட நடக்கலை. அடிப்படை வசதிகளே இல்லைன்னே நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நான் வந்து சொந்த காசுலேயே செய்யணும்னு நினைக்கக்கூடியவர். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்பேற்பட்ட எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நாமெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம்னா, நாம் ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்தோம்னா இதை நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமேன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே உண்டு. ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதோ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியான எண்ணங்கள் இருந்தது. அதே நான் அடுத்து மாவட்ட கவுன்சிலர் ஆகிட்டு முதல்ல அந்த சமையல் கூடத்தை நான் தான் வந்து மாற்றினேன். நான் படித்த ஸ்கூல்லேயே அந்த சமையல் கூட அவ்வளோ மோசமாக இருந்தது. அதோடு அங்கே பாத்ரூம் இல்லாமல் இருந்தது, கழிவறை இல்லை. கழிவறை கொடுத்து ஒரு ஸ்கூல் பில்டிங் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படிக்கும்போதே அது ரொம்ப டேமேஜ். இப்போ என் பிள்ளைங்க டாக்டர் ஆகிட்டாங்க. அந்த பள்ளி கட்டடம் அப்படியே தான் இருக்குது, பாழடைஞ்சு அதில் பயன்பாடு இல்லாமல் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு மாவட்ட கவுன்சிலர் ஃபண்டில் நான் தான் கொடுத்தேன் கட்டி. இப்போ இன்னைக்கு வந்து புது பில்டிங்கில் என் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்படின்னா இப்போ நடுவில் இருந்த இத்தனை ஆண்டு காலம் இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ ஒரு அடிப்படை வசதிகளே இந்த தொகுதியில இல்லாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருந்தது. ஆனா இந்த 5 ஆண்டு காலங்கள்ல நம்மளுடைய முதல்வருடைய ஆட்சி வந்த பிறகு எவ்வளோ திட்டங்கள் அதுக்கு கொடுக்கறதுக்கே எங்களுக்கு ஃபண்டு சரியா இருந்தது. அதையும் சரி பண்றதுக்கும் ஸ்கூல்ல சரி பண்றதுக்கும் நம்மள அடிப்படை வசதிகள் கிராமங்கள்ல புறங்கள்ல சரி பண்றதுக்குமே சரியா இருந்தது. ஜோலார்பேட்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஜெயிப்பாங்க? கவிதா தண்டபாணி அக்கா தான் ஜெயிப்பாங்க. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுறாங்க, அன்பா இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுறாங்க. எல்லா சுபகாரியங்களும் இருந்தாலும் சரி, ஒரு கட்டக்கு எதுவாக இருந்தாலும் சரி சொன்னால் போதும், அவங்க அடுத்த அடி அவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாமே யார் ஏழை பணக்காரன் யாரும் அந்த பாகுபாடெல்லாம் அவங்க பார்க்கறது கிடையாது.
சொன்னால் போதும் அடுத்த ஸ்பாட்டில் இருப்பாங்க அவங்க. இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து கவிதா தண்டபாணி தான் ஜெயிக்குவாங்கோ. கண்டிப்பா அவங்க மட்டும் தான் வருவாங்கோ. உறுதியா சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னே ஒன்றிய செயலாளராக இருக்கிறப்ப நிறைய உதவியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்தா இன்னும் நிறைய உதவி எங்களுக்கு கிடைக்கும், நாங்க நம்புறோம். அதனால அவங்க தான் வரணும். லேப்டாப் இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன், லேப்டாப் கிடைச்சிருக்கு. மாசானா 1000 ரூபாய் காசு வருது, பஸ் வசதி ஃப்ரீயா கிடைக்குது. இது மூலியமா ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்குது. நான் முதல்வன் திட்டத்துல கிளாஸும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா கிடைக்குது. என்ன பண்ண சொன்னீங்கன்னா போதும். வணக்கம். 2026 ஜோலியார்பேட்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கவிதா தண்டபாணி ஜெயிப்பாங்க. எப்படி சொல்றீங்க? அவங்க எங்கள் ஊர் சொந்த ஊரில் இதே ஊரில் இருக்கிறாங்க. அதே அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்கலாம் எதுவுமே இது வரைக்கும் செய்யலை எங்களுக்கு எந்த ஒரு இதுவும். இவங்க ரோடு போட்டுக்கிறாங்க, அடிக்கடி வந்து எங்களெல்லாம் கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்கல்ல, முதலமைச்சர் திட்டம் பிடிச்ச திட்டம் என்ன? இதான் முதியோர் பென்ஷன் தான். எனக்கு முதியோர் பென்ஷன் கிடைக்கிது. அதனால் எனக்கு ஒரு வசதியாக இருக்குது. ஒன்றும் இந்த பஸ்ஸுலலாம் ஃப்ரீயாக விட்றாங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க. நல்ல மாதிரியாக ஒரு நாளைக்கு 100-150 ரூபா. அதனால் அவங்களுக்கு லாபம். கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்குது. 2026 இங்க உங்க யாருக்கு? அதான் கவிதா தண்டபாணிக்கு தான். தலைவர் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்காரு, உரிமை தொகை கொடுத்திருக்காரு, 8000 கூப்பன் கொடுக்கறேன்றாரு. அதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்க. மத்த நீங்க உங்க சர்க்கிள்ல போன்ல கேளுங்க. நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட தொகுதிக்குட்பட்டு எல்லார்கிட்டயும் பேசுங்க. மறக்காம போடுங்க, அம்மாக்காக போடுங்க. இந்த ஒரு வாட்டி போடுங்க அம்மாக்காக. கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அதுதான் நம்ம ஊர்ல போலனா எப்படி, நம்ம பிறந்து வளர்ந்த ஊரு. சரிங்களா, மறக்காம போடுக்கா. உங்க பொண்ணு எப்படியாச்சும் ஜெயிக்க வைங்க அம்மாவை. நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா, அம்மாக்காக கண்டிப்பா போட்டு நீங்க ஜெயிக்க வைக்கணும். நீங்க தான். சரிங்களா? குறிப்பா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். உங்களுடைய சொந்த ஊர்ல போய் நீங்க ஓட்டு கேட்கும் போது கண் கலங்குனீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த எமோஷனா நீங்க? ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா எங்க ஊரு கொஞ்சம் ஏடிஎம்கே கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஊர் தான். சரி, நான் பிறந்த ஊர். அந்த ஊர்ல நமக்கு சொந்த பந்தங்கள் அதிகம். பாட்டி ஊர் அது, அம்மா ஊர் எல்லாமே அது இருக்கும்போது எங்க சொந்த பந்தங்களை பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நான் எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா அவங்க தெரியும், அவங்க ஓட்டு போட்டுருவாங்க எனக்காக. அவங்க எல்லா ஊர்லயும் போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே எனக்கும் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஊக்கமா என்ன வச்சிருக்காங்கன்னு. இருந்தாலும் அங்க போய் நிற்கும் போது எப்படி சொல்றது, நம்மளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவங்க இருக்கிறவங்க தான் எல்லாமே. அவங்க எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சொந்த பந்தங்க தான் நான் தூக்கி பிடிக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பா ஒரு வலி நிறைந்த காரணம் இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா அங்க எல்லாருமே எங்க பெரியம்மா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்னு சொல்லிட்டு எங்க பாட்டி எல்லாமே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய உறவுகள் தான். ஒரு சொந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏவா நம்ம வரணும்ன்றது அது ஒரு மிகப்பெரிய கனவு தானே. அந்த இடத்துல வந்து நம்ம நிற்கும் போது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல எங்க அப்பாவோ அம்மாவோ இருந்திருந்தா ஒருவேளை நான் இன்னும் தைரியமா கூட இருந்திருப்பேன். அந்த இடத்துல அவங்களெல்லாம் நாங்க வச்சு பார்த்தேன். அவங்க உருவத்துல, அவங்க இடத்துல, ஒவ்வொருத்தருடைய முகத்துலயும் எங்க அப்பா இருக்கிற மாதிரி, எங்க அம்மா இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்குதுன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அவங்கதான் என்னை தாங்கி பிடிக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் போயிட்டு அவங்க தான் எனக்காக ஓட்டு சேகரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என் பொண்ணு, என் பிள்ளை, என் ஊர் பொண்ணு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறா. அவளை ஜெயிக்க வைக்கணும், நம்ம ஊருக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், எல்லாருக்குமான ஒரு எம்எல்ஏவா வெறுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் இறங்கி போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எனக்கு அந்த பாதுகாப்பு உண்டு. என்னவோ என் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் நான் போனேன்னா அந்த உரிமை நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். எல்லாம் எந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்
எல்லா ஒவ்வொரு பஞ்சாயத்துலையுமே எனக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு உண்டு. ஏன்னா அவங்க என்னை பார்க்குற விதமும் அப்படிதான் பார்ப்பாங்க. அதுதான் அடுத்து கேட்கலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச குணம் எது? உங்க கட்சியிலையும் சரி, எல்லாரையும் நான் யாரையுமே வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டேன். யாரையுமே எந்த பஞ்சாயத்துமே இது நம்ம பஞ்சாயத்து, இது நம்ம சொந்த பந்தம் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருமே என் சொந்த பந்தமாக தான் பார்ப்பேன். வயசானவங்கள நான் எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிடுவேன், அம்மானு தான் கூப்பிடுவேன், அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்களும் என்னை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்த 10 வருஷமும் நான் இந்த ஜோலார்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நான் ஒரு எம்எல்ஏ மாதிரி தான் இன்னைக்கு வரையும் சுற்றிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அதே ஒரு அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறேன். நான் இழந்துட்டேன், வாய்ப்பை இழந்துட்டேன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் என்ன அப்படிதான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் கவிதா எம்எல்ஏன்னு பதிவு பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. யாரும் அந்த ஐக்கானை கூட மாத்தல. ஸோ அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கேன். அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் என்ன அதே உற்சாகத்தோட வச்சிருக்காங்க. இந்த தொகுதியில வந்து 2 முறை அமைச்சராக இருந்த கேசி வீரமணி அவர் எதிர்த்து நீங்க போட்டிடுறீங்க. கொஞ்சம் டஃப்பா இருக்காதா ஃபைட்? என்ன நினைக்கிறீங்க? அப்போவே நான் டஃப்னு நினைக்கல. இப்போ 5 ஆண்டு காலம் நாம் இருக்கிறோம் ஃபீல்டில். நம்ம கட்சி இருக்குது, நம்ம எம்எல்ஏ இருக்கிறாங்க, நம்ம சேர்மன்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ நலத்திட்டங்களை கொடுத்துருக்குறோம் மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை ஜெயிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த ஜோலார்பேட்டை தொகுதிக்கு எதுக்கு ஒரு பெண் எம்எல்ஏ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்களோட சேர்ந்து அவங்களுடைய தேவைகள் என்னன்னு இன்னும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் அவங்களுடைய தேவைகளை கேட்டு நம்ம தலைவர்கிட்ட திட்டங்களை கொண்டு போகலாம். இன்னும் நம்ம வேற என்ன மாதிரியான திட்டங்களை கொடுத்தா இன்னும் பெண்கள் இன்னும் வெளியே வர முடியும். இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இப்போ நான் போற இடமெல்லாம் பெண்கள் கேட்கக்கூடிய வார்த்தை இன்னும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா வேணும்னு தான் கேட்குறாங்க. வேலை வாய்ப்பு கேட்குறேன். இப்போ நம்ம இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ், ஊதுவத்தி ஃபேக்ட்ரிங்க, ஷூ ஃபேக்ட்ரிங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்தும் கூட அவ்வளோ பெண்கள் வெளியே வந்து வேலை செஞ்சும் கூட இன்னும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு பெண்கள் கேட்குறாங்க. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இன்னும் நம்ம அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு திட்டங்களை நம்ம தலைவர்கிட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ ஜோலார்பேட்டை தொகுதிக்கு நான் வந்தேன்னா இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுப்பீங்க? நான் இப்போ முதல் வாக்குறுதியா நான் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துட்டு இருக்கிறது ஒண்ணு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்காட் நம்ம தலைவர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து அந்த நிலம் அளந்து எடுக்கிறது, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது எங்களுக்கு பத்தாது. இன்னும் வந்து ஒரு 50,000 பேர் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணுன்றது தான் என்னோட முதல் கோரிக்கை தலைவர்கிட்ட இருக்கும். நிச்சயமா அதை அவர் செஞ்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை பெண்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்களும் பெண்களுமே எதிர்பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கையை மேலே அவங்க வச்சிருக்காங்க. நான் கொண்டு வருவான்ற நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க. தலைவர் ஏற்கனவே அதை அறிவிச்சிருந்தாலும் அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான கோரிக்கையை தலைவர்கிட்ட நான் வைப்பேன். அவர் பண்ணுவார். நீங்கள் ஒரு பெண் வேட்பாளராக மக்களை போய் அணுகும்போது அவங்க உங்ககிட்ட எவ்வளோ தூரம் நெருக்கமாக பழக முடியும்? குறிப்பாக பெண்கள் கண்டிப்பாக அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் போய் நின்றாலே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அந்த ஒரு நம்ம வீட்டு பொண்ணுன்ற மாதிரியான நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க கூட ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தை முத்தம் விட்டுட்டு நீ தான் வருவேன்னு சொல்லும்போது அவங்க என்ன வேறன்னு பார்க்கல, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுக்கணும்ல, அவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும்ல, கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும். உங்கள் ஊர் இளநீலா ஃபேமஸா மேம்? கண்டிப்பாக நாங்களே தேங்காய் வியாபாரி தான். அப்படியா? நம்மளதே 30 வருஷமாக தேங்காய் வியாபாரம். நம்ம வெளி ஸ்டேட்ஸ்க்கு ஏற்றுறோம். தேங்காய் உரிச்சு லோடு ஏற்றுறோம். ஜோலார்பேட்டையில் வேற என்னென்னலாம் ஃபேமஸ்? ஜோலார்பேட்டையில் பெரும்பாலும் தேங்காய் மண்டி இருக்குது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை தான். ஏழைகளின் ஊட்டி. ஏலகிரியின் ஊட்டி நம்மளுடைய ஏலகிரி மலை. அதுக்கு இப்போ நம்ம வந்த பிறகு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அது இப்போ பூஜை போட்டு எல்லா வேலைகளும் நடந்துட்டுருக்கு.
கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாயில ஒரு ரிங் ரோடு கொடுத்துருக்குறோம். நம்ம டூரிஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 கோடி ரூபாயில உள்ள தேவையான ஃபெசிலிட்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கான திட்டங்களெல்லாம் பூஜை போட்டு நடைபெற்றுருக்கு. இன்னும் ஒரு விரைவில் ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடும். ஆமாம், கண்டிப்பாக அவ்வளோ டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நீங்கள் சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸே கிடைக்காது. ஓகே, பயங்கரமாக இருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்கை யார் கவர்றது அப்படிங்கிறது தான் எல்லா அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், திமுகவுக்கு எதுக்கு வந்து பெண்கள் ஓட்டு போடும்? திமுகவுக்கு எதுக்காக பெண்கள் ஓட்டு போடணும்னா திமுகவுடைய அத்தனை திட்டங்களுமே பெண்களை மையப்படுத்தி தானே கொடுக்குறாரு. பெண்களை முன்னிறுத்தியே தானே கொடுத்துட்டு இருக்காரு. எந்த திட்டத்திலேயாவது பெண்களை முன்னிறுத்தாம அவர் கொடுக்குறாரா? அப்படி இருக்கும்போது பெண்கள் வரவேற்காம என்ன பண்ணுவாங்க? அதுதானே உண்மை. இல்லை, இப்போ திமுகவில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதிமுக நாங்களும் கொடுக்குறோன்றாங்க, புதுசாக வந்து தாவேக்கா நாங்களும் வந்து கொடுக்குறோம் அதெல்லாம் அப்படின்றாங்க. காப்பிங்க, காப்பி தான் நடிச்சிருக்காங்க. அவங்க முன்ன வந்து கொடுக்கலையே. முதல்லயே நம்ம கொடுக்கறதுக்கு முன்ன அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுல மக்கள் நம்பி இருப்பாங்க, பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். இல்ல, மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்களும் தராங்க அவங்களும் தராங்க. கண்டிப்பாப்பா. இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து தனியா உட்காந்து யோசிக்கிறதுல 4 பேரோட சேர்ந்து பேசுற சூழ்நிலை இருக்கு. எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இவங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா கடந்த 10 ஆண்டுல அவங்க கொடுத்துருக்கணும். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு அவங்க வந்து ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு. அப்ப ஏன் நீங்க கொடுக்கல? அப்போ கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து ஜனங்க நம்பியிருப்பாங்க, நம்மளுடைய பொது மகளிர் நம்பியிருப்பாங்க. இன்னைக்கு நம்புறதுக்கான சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். ஆனா இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை கொடுத்து மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறாரு. அடுத்தும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம தான் வரப்போறோம், வந்த பிறகு கொடுக்க போறோம்ட்டு. அதை மக்கள் வந்து நம்புறாங்க. இப்போ இந்த வெயில இவ்வளோ வெயிலா இருக்கு, எப்படி பிரச்சாரம் பண்றது கேட்குறீங்க? இவ்வளோ வெயில நீங்க ஒரு 100 பேரை நிறுத்துங்க, ஒரு பெண் வேட்பாளராக நான் வரேன்னு சொல்றேன், எவ்வளோ அந்த வெயில கூட பொருட்படுத்தாம சிரிச்ச முகத்தோடு என்னை வரவேற்கிறாங்க. அதுவே பெரிய சாதனை இல்லையா? தலைவருடைய சாதனைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மகளிர் உரிமை தொகையை பெண்கள் என்ன பண்றாங்க, இப்படி பயன்படுத்துறாங்க, அதே தான் நீ கவனிச்சிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அவங்க, நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன். நான் மகளிர் உரிமை தொகை என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன். எங்க செலவுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம், எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்குறோம், குடும்ப செலவுக்கு யூஸ் ஆகுது, பசங்களுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு ஆகுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு சொல்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட செலவுகளில் அதுவும் ஒரு பங்களிப்பாக தலைவர். ஆனால் அதையும் தாண்டி போய் கேட்பேன். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருந்து சம்பாதிச்சு கொடுத்தா என்னவோ அதை நம்ம தலைவர் அவர் கொடுக்குறாருன்னும் போது அதை நீங்கள் எப்படிப்பா, என் குடும்பத்தில் ஒருவர் அவருன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அவங்க. அந்த பணம் வந்து பெண்களுக்கு ஏன் ரொம்ப தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஏன் மகளிர் உரிமை தொகைன்னு பணமா மட்டும் அவங்க பார்க்கல, அவங்க ஒரு மரியாதையா பாக்குறாங்க, கௌரவமா பாக்குறாங்க. அது அவங்களுக்கு உண்டான பணமா பாக்குறாங்க. என் கையில இருந்து இப்ப உங்க கையில இருந்து வாங்கி நான் கொடுக்கறதுக்கும் என் கையில இருந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என் பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கும். ஏன்னா ஒரு 1000 ரூபான்றது ரொம்ப சின்ன தொகை, அதை வச்சு என்ன பண்ணிட முடியும்னு பேசுறவங்களா இருக்காங்க. அது அவங்க இப்ப 1000 ரூபாயை பார்க்கல, அவங்க மரியாதையை தான் பாக்குறாங்க. எங்களுக்கு தலைவர் கொடுத்த மரியாதைன்னு நினைச்சு பாக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் நீங்க சொன்னீங்க, ஏழைகளை நோட்டி ஏலகிரின்ட்டு. இன்னைக்கு அந்த ஏலகிரி மலைக்கு நம்ம ஒரு பஸ் விட்டுருக்கோம், விடியல் பயணம். நீங்க காலையில பாருங்க அதுல எவ்வளவு பேர் பெண்கள் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க, ஹோட்டல் தொழிலுக்கு போறவங்க, ஹோட்டல்ல சர்வெண்டா, சமையலரா, கிளீனிங் பர்பஸ்க்கு அந்த மாதிரி நிறைய வேலைக்கு போறாங்க. கட்டட வேலைக்கு நிறைய பேர் போறாங்க. அதுக்கெல்லாம் அவ்வளோ பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல கீழே இருந்து போறாங்க. அவங்களுக்கு அந்த விடியல் பயணம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளோ பயனுள்ளதா இருக்கும். அவங்க கிட்ட மட்டும் நீங்க போயிட்டு ஒரு பேட்டி எடுத்து பாருங்க. தலைவர் அவர்களை கடவுளா பாக்குறாங்க. அவங்களுடைய சம்பளத்துல பாதி அதுக்கே பஸ் பயணத்துக்கு போயிடும் ஒரு சூழ்நிலை. ஏன்னா மலைக்கு எப்பயுமே பஸ் பயணங்கள் வந்து பயணச்சீட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க இன்னைக்கு இலவசமா போயிட்டு வரும்போது அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு விடியல் பயணன்றது அவங்கள நீங்கள் கேட்டு பாருங்க தெரியும். அது மட்டும் இல்லை, லோக்கல்லையும் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவலில் வரவேற்கிறாங்க. பெண்கள் ஓட்டை தாண்டி இளைஞர்கள் இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய் வந்திருக்காரு, ஸோ தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிலாம் பேச. ஆமாம், அப்படி சொல்லிட்டு இருக்கலாமே தவிர இளைஞர்களும் இன்னைக்கு வந்து எங்கள் ஜோலையார்பேட்டையை பொறுத்த வரைக்கும் யாருமே சும்மா இருக்கிறதில்ல.
ஒன்று வேலைக்கு எங்கேயாச்சும் ஒன்று வேலைக்கு போகிறாங்க, இல்லை வெளியில் வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. நீங்கள் சாயந்தரம் மணி 4 மணி பார்த்துட்டிங்கன்னா எல்லா பஞ்சாயத்துலையுமே எல்லா ஊராட்சிகளிலுமே ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த இளைஞர்கள்லாம் அந்த கிரவுண்டில் தான் இருப்பாங்க. ஓகே. உட்காந்துட்டு அரட்டை அடிக்கிறதுக்காக இல்லை, பால் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, ஒன்று கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட்லாம் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வாலிபால் பார்த்தீங்கன்னா இல்லாத ஊராட்சியே கிடையாது. அந்த கோர்ட் இல்லாத ஊராட்சியே இருக்காது. ஒன்று சொந்த நிலத்துல இருக்கலாம், இல்லை புறம்போக்கு நிலத்துல இருக்கலாம், உள்ள ஏரியில் இருக்கலாம், ஸ்கூல் கிரவுண்டில் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்திலுமே இருக்குது. நைட்டு 8-9 மணி ஆனால் அதாவது விளையாடுற குழந்தைங்கள போய் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்ற மாதிரி தான் பெற்றவங்க நினைக்கிறாங்க. இந்த விளையாட்டை விட்டுட்டு எப்போ பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய டைமை வந்து வேறு விதமாக எங்கேயோ செலுத்தாமல் விளையாட்டை தான் அதிகமாக செலுத்திட்டு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கட்சி ரீதியாகவும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு டீமாக எங்களை கழக ஒன்றிய சார்பாக நாங்கள் இப்போ கூட ஒரு 3 போட்டி வச்சோம். அவங்கள எல்லாருமே கூப்பிட்டு விளையாட வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் தலைவர் நம்மளுடைய துணை முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறபோது முதல்வர் ட்ராஃபின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளையாட்டு அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக நிறைய போட்டிகளை வச்சு அவங்கள வின் பண்ண வச்சாரு. இங்க பர்டிகுலரா விளையாட்டுல சாதித்த மாணவர்கள் இருக்காங்களா? கண்டிப்பா. இந்த லாஸ்ட் இயர் மட்டுமே 4 பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிருக்காங்க. ஆமா, 2 பேர் ரயில்வே போயிருக்காங்க, 2 பேர் வந்து இங்கேயே இந்த ட்ரைனிங் சென்டருக்கு போயிருக்காங்க, இன்னொன்று போலீஸ் லைன்ல போயிருக்காங்க. அந்த மாதிரி விளையாட்டுத்துறையில சாதிச்சு 4 பேர் போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் கேட்டிங்கன்னா கூட நான் கேட்டு வாங்கி கொடுக்குறேன். பொதுவாக ஒரு வேட்பாளர் போட்டிடுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒருவேளை அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாங்க, எங்க தெருவில் இருக்கிற பிரச்சனை, எங்க ஏரியாவில் எங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க வந்து நிற்பாங்களா அப்படிங்கிறத மக்களுடைய முதல் கேள்வியா இருக்கும். நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்க மக்களுக்கு எப்படி ஏற்படுத்த போறீங்க? இப்போ வரைக்கும் நான் போய் நிற்கிறேன்ல. நீ நைட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு ஒரு பிரச்சனைனா கூட நிற்பேன். 1 மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணா கூட அது என்னன்னு பேசுவேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு பிரச்சனை, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, ஃபோன் பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணுவேன். நான் போகிற இடமெல்லாம் சொல்கிற விஷயம் அதுதான். எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கன்னா சொல்லுவேன். எப்பயுமே என் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். எப்பயுமே, அதாவது என்னால் முடியலன்னா கூட முடிஞ்சவங்களை அனுப்பி அந்த வேலையை செய்ய வைப்பேன். நான் சப்போஸ் வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கிறேன்னா கூட அந்த வேலையை இந்த ஒரு இடத்துல இந்த பிரச்சனை அங்கே போய் பாருங்கள், அதை செய்யுங்கன்னு உடனடியாக ஆள் அனுப்புவேன். நான் இருந்தேன்னா நேரடியாக களத்துக்கு போவேன். அது நீங்கள் கவுன்சிலராக இருக்கும் போதுலேருந்தே அந்த அனுபவம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு? கவுன்சிலரான்னு இல்லை, அதுக்கு முன்னே நான் மாவட்ட மகளிர் அணியில் இருக்கும்போதேருந்தே நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் அப்படி அப்படியே எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருந்தார், வருவார், நாங்கள் அவரோட போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானே இண்டிவிஜுவலாக நான் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்குமே நானே போவேன். கழக தோழர்கள் போனால் அந்த இடத்துல இருக்காங்கல்ல, எங்கே இல்லாமல் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்துக்கிறோம். இன்ச்சு இன்ச்சா ஜோலார்பேட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இங்கே என்ன நடக்குது எல்லாமே தெரியும். எங்கே போனாலும் தோழர்கள் கூட இருக்கிறாங்க. நம்மளுடைய கட்சியுடைய கிளை செயலாளருங்க, நிர்வாகிங்க இருக்காங்க, அவங்க சேர்ந்துக்கிறாங்க. அவங்களோட நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடுறோம். அவங்களோட சப்போர்ட் எல்லா ஏரியாவிலும் இருக்கு. ஜோலார்பேட்டை மக்கள் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு எப்படி சொல்லுங்க? கண்டிப்பாக ஜோலையார்பேட்டையினுடைய வாக்காளர் பெருமக்கள் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரே வாக்குறுதி, இந்த ஜோலையார்பேட்டையில் எத்தகைய திட்டங்கள் கொண்டு வந்தால் இன்னும் சிறப்படையுன்றத ஒவ்வொரு நாளும் கணிச்சு நான் செய்வேன். ஏன்னா எனக்கு இது மட்டும்தான் வாழ்க்கை. என்னுடைய 2 பிள்ளைங்க டாக்டர் ஆயிட்டாங்க, அவங்க லைஃப் அவங்க பார்க்குறாங்க. எனக்கு வேறு எதுவும் கிடையாது. இது ஜோலையார்பேட்டை மக்கள் தான் என்னோட பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாமே அதுதான். அதனால் இதுதான் நான் சொல்கிறதுக்கு இல்லை. எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் இன்னும் இந்த தொகுதியை இன்னும் மேம்படுத்தலாம், இந்த மக்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் சௌகரியமாக இருக்கும், இன்னும் வேறு எந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வரலான்றதுல என்னுடைய இன்னும் எத்தனை பேர்கிட்ட ஆலோசனை கேட்க முடியுமோ நான் கேட்பேன். அவங்கெல்லாம் கேட்குறத கொண்டு வந்து நம்ம ஜோலையார்பேட்டையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி எப்படி நம்ம பொறுப்பு மந்திரி 4 தொகுதியும் ஜெயிக்கணுன்ட்டு திரும்ப தலைவரை கொண்டு வராரு, நம்ம துணை முதல்வரை கொண்டு வராரு, கனிமொழி அக்கா கொண்டு வராரு, அடுத்து அவரே வந்து பேச போகிறாரு. அந்த மாதிரி சிறப்பு கவனம் எடுத்து அந்த 4 தொகுதியும் பார்க்குறவரு. அந்த மாதிரி ஜோலையார்பேட்டை தொகுதிக்கு நான் எம்எல்ஏ ஆனேன்னா எல்லா வகையான திட்டங்களும் கொண்டு வர்றதுக்கு நான் முழு முயற்சி எடுப்பேன். எனக்கு வேறு வேலையே கிடையாது, இது மட்டும்தான் வேலை. உங்களுடைய எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. ஜோலையார்பேட்டையினுடைய இளைஞர்களும்
மக்களுடைய முன்னேற்றமும் என்னுடைய மிகப்பெரிய கனவு. அவங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி நான் வேலை பார்ப்பேன். நன்றி.